அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. وكان النبي صلى الله عليه وسلم إذا حكموا بغير ما أنزل الله إلا فشى فيهم الموت أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடராய் நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பத்ர் களத்தை கண்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்து முதலில் இஸ்லாத்தை காத்த போர்க்களம் பத்ர் போர்க்களம். பெருமானார் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். 10 ஆண்டுகளில் அற்புதமான ஆட்சியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகிலம் போற்றும் ஒரு அமைப்பை பெருமானார் உருவாக்கி, ஆட்சி வந்துவிட்டால் தீர்ப்புகளும் வந்துவிட வேண்டும். நீதித்துறை இல்லாத ஆட்சியாக இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்த தீர்ப்புகள் என்ன என்பதை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இது ஒரு கடல், ஆனாலும் இதை சுருக்கமாக சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். பெருமானாரை விட சிறந்த நீதிபதியை உலகம் கண்டதே இல்லை. ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும்? நிதியை நீட்டினால் இன்றைக்கு நீதி வளைந்து கொடுக்கிறது. நீதி தேவதையின் கண்ணை வேறு கட்டி வைத்திருக்கிறார்கள். இல்ல சரியாவே தீர்ப்பு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக கட்டியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அன்பிற்குரியவர்களே, இங்கே இருக்கிற நீதித்துறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த நீதித்துறை. நாம் அடிக்கடி சொல்வதுண்டு, வழக்கு என்ற ஒரு தமிழ் சொல்லுக்கு ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். வழக்கு, ஷூட் அப்படின்னாலும் வழக்கு, கேஸ் அப்படின்னாலும் வழக்கு. சூட் கேஸ தள்ளுனா வழக்கு மாறி போயிடுது. இது இந்தியாவினுடைய சட்டத்துறையின் பலகீனம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீதிபதி எப்படி இருக்க வேண்டும்? கோபத்திலே ஒரு காலத்திலும் தீர்ப்பு கொடுக்க கூடாது. நீதிபதி கொடுத்தால் அந்த தீர்ப்பு செல்லாது. சிறுநீரை அடக்கி கொண்டு, மலம் ஜலத்தை அடக்கி கொண்டு தீர்ப்பு கொடுத்தால் தீர்ப்பு செல்லாது. உலகத்தில் இப்படி ஒரு சட்டத்தை பெருமானார் அழகாக இயற்றி இருக்கிறார்கள். ஏன்னா அவர் அவசரத்தில் தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி ஆயிடும். பாத்ரூம் போகணும், உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 கட்டமாக இதை நாம் பார்த்தால் நன்றாக இருக்கும். எல்லாம் தெரியும் என்று சொல்லுகிற நீதிபதி உலகத்தில் யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நிறைய பிரச்சனைகள் வருகிற போது, நிறைய மசாலாக்கள் வருகிற போது எனக்கு தெரியாது என்று சொன்னார். ஒரு சஹாபி வந்து பெருமானார் இடத்துல கேட்கிறார், ரசூலே, இடங்களிலேயே சிறந்த இடம் எது? உலகத்துல இன்னைக்கு கோயம்புத்தூர்லயே சிறந்த இடம் எதுன்னு கேட்டாக்கா
நிறைய பேர் நிறைய இடத்த சொல்லுவாங்க. ஒருத்தர் சாய்பாபா காலனிம்பாரு, ஒருத்தர் வந்து என்ஹெச் ரோடும்பாரு, ஒருத்தர் ஒன்று சொல்லுவார். ஆனால் சிறந்த இடம் பள்ளிவாசல் தான். உமன் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இடங்களில் சிறந்த இடம் எது? இடங்களிலே ஷர்ருல் பிகா, கெட்ட இடம் எது என்று பெருமானார் இடத்திலே கேட்க, பெருமானார் லா அத்ரி, எனக்கு தெரியாது, நான் ஜிப்ராயில் இடத்திலே கேட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு பெருமானார் கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் சொல்லப்பட்டது இடங்களிலேயே சிறந்த இடம் மசாஜித், இடங்களிலேயே சிறந்த இடம், இடங்களிலேயே கெட்ட இடம் ஷர்ருல் பிகா அல் அஸ்வாக், கடைவி. அங்குதான் பொய் புரட்டு எல்லாம், நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். இந்த பள்ளி இடத்திலேயே சிறந்த இடம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு பூமி இருக்கிறது என்று சொன்னால் அது கைமாறிக்கொண்டே இருக்கும். ஒருத்தர் விற்பார், இன்னொருத்தர் வாங்குவார், விற்பார் வாங்குவார், விற்பார் வாங்குவார். ஆனால் பள்ளிக்கு என்று வக்ஃபு செய்யப்பட்டு விட்டால் அந்த விற்பனை ஸ்டாப் ஆகிவிடும். வக்ஃப் என்றாலே ஸ்டாப். இனிமேல் விற்குதல் வாங்குதல் விற்குதல் வாங்குதல் என்பது நடக்கவே நடக்காது. எல்லாம் ரப்புக்கு சொந்தமாகிவிடும். ரப்புடைய கனெக்ஷன் இந்த பள்ளி இருக்கிறது என்றால் கியாமத்து நாள் வரை இதை யாரும் விற்க முடியாது, வாங்க முடியாது. எங்க தாத்தாவுடைய சொத்து, அதனால எங்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வர முடியாது. மன்னர் தீர்ப்பளித்தார். மன்னர் மனைவி இடத்திலே சொன்னால், நான் சொல்றதை நீ கேட்கிறதே இல்லை, அதனால நாளை காலை மன்னருக்கு சொந்தமானது நாடு, என்னுடைய எல்லைக்குள் நீ இருந்தால் தலாக். நாளை காலை விடியும் போது என் எல்லைக்குள் இருந்தால் நீ தலாக் என்று மன்னர் சொல்லிட்டார். சாதாரண மன்னர் அல்ல, மார்க்க பிடிப்புள்ள மாமன்னர், பகதாதை ஆண்ட மன்னர் சொல்லிட்டார். மனைவியை பார்த்து சொன்னார், எல்லைக்குள்ள இருந்துட்டா. யார் என்று நினைக்கிறீர்களா? ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஜுபைரா அம்மாவுக்கு கொடுத்தது. உடனே வேக வேகமாக ராணி இல்லையா, எல்லை இந்தியாவை போல 4 மடங்கு அவருக்கு, எங்கே எல்லையை கடப்பது? நேரா இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த பிரச்சனை சென்றதான். இப்படி சொல்லிட்டாரு வீட்டுக்காரரு, காலையில் விடிஞ்சாக்கா தலாக்காயிருமா, என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்னு கேட்கும்போது இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களாம், காலை தஹஜ்ஜத் நேரத்திலேயே பள்ளிவாசக்குள்ள போயிடட்டும்ட்டாங்க. தஹஜ்ஜத் நேரத்திலே பள்ளிக்குள்ளே நுழையட்டும், காலை வரை பள்ளிகள் இருக்கட்டும், அதற்கு பிறகு வெளியே வரட்டும். அதை போல அந்த அம்மா செய்தது. மன்னருக்கு சொல்லப்பட்டது, உலகத்தில் இருக்கிற இந்த ஏரியா ஃபுல்லா உங்களுக்கு சொந்தம்தான், ஆனால் பள்ளி உங்களின் எல்லையில் கட்டுப்பட்டது இல்லை. அது ரப்புக்கு சொந்தமான அல்லாஹ்வின் எல்லை, தலாக்காகாது. இந்த மசாலாவை எங்கிருந்து எடுக்கிறார்கள்? பெருமானாரின் தீர்ப்பில் இருந்தாங்க. அப்ப பெருமானாரே எனக்கு தெரியாது என்று ஜிப்ராயில் இடத்திலே கேட்டு சொன்னார்கள். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் நபியா வலியா என்று ஒரு சஹாபி போய் கேட்கிறார் பெருமானார் இடத்துல, துல்கர்னைன் நபியா வலியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா அத்ரி, எனக்கு தெரியாதுன்னா. என்ன, ஒரு நீதிபதி தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்பதை சொல்ல வேண்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டும். பெருமானாரே தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிறார். துப்பஉல் ஹுமைரி என்ற ஒரு மன்னர், நல்ல மன்னர், காபத்துல்லாவுக்கு முதலில் திரையிட்டவர் துப்பஉல் ஹுமைரி, ஆடை அணிவித்தவர். இவர் வலியா நபியா என்று பெருமானார் இடத்தில் கேட்கிற போது லா அத்ரி, எனக்கு தெரியாது. முஷ்ரிக்கீன்கள் குஃபார்கள் நரகத்திற்கு செல்லுவார்கள், ஆனா அவர்களின் குழந்தைகள் சின்ன வயசுல மூத்தா போயிட்டாங்க, அவங்க நிலைமை என்ன? பெருமானார் இடத்தில் கேட்கிற போது பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹு அலம் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன், இவர்களுக்கான கூலியை அல்லாஹ் தான் தேர்ந்தெடுக்கிறான், எனக்கு தெரியாதுங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதல் பார்ட், நிறைய விஷயங்களை தெரியாததை தெரியாது என்பார்கள்.
ரூகை பற்றி கேட்கிறார்கள். ரூஹ் எங்கிருந்து வருது, எப்படி போகுது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட தான் கேட்டாங்க. ரப்பே இப்படி கேட்கிறாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், நபியே சொல்லிவிடுங்கள், மின் ஐந்து ரப்பி, இது ரப்பை சார்ந்தது. குலிர் ரூஹு மின் ஐந்து ரப்பி, எனக்கு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அன்புக்குரியவர்களே, பெருமானாரும் தெரியாது என்று சொல்லி கேட்டு விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள் முதல்ல. அதனால ரசூலுல்லாஹ்க்கு எதுவுமே தெரியாதுங்கிற அர்த்தம் அல்ல. ஒரு நீதிபதி தெரியாது என்று சொல்வது, அதை ஆய்வு செய்வது, தேடுவது ஒரு நீதிபதியின் கடமை. இரண்டாவது, ரசூலுக்கு என்று பிரத்யோகமான சட்டங்கள் இருந்தது, குசூசியாத். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி அந்த குசூசியாத்துன் நபி எல்லாமே சிவில், கிரிமினல் அல்ல. இதை இந்த உம்மத் உணர வேண்டும். சிவில் சட்டங்கள்ல ரசூலுக்கு என்று தனி இக்தியார். 11 மனைவி ரசூலுக்கு சொந்தம், நாம கட்ட முடியாது. சிரிக்கிறத பார்த்தா ஒண்ணுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த, இல்லையா? அப்ப அன்பிற்குரியவர்களே, குசூசியாத்துன் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல இதை பற்றி நிறைய வரலாறுகள் வருது. பெருமானார் இடத்துல ஒருவர் வந்து சொல்லுகிறார், ரசூலே நான் நோன்பு வச்சேன், நோன்பின் இடையிலேயே என் மனைவியின் அழகு என்னை ஈர்த்தது, என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன். என்ன சட்டம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் சொன்னார்கள், அப்படியானால் ஒரு அடிமை உரிமை விட வேண்டும். ஒரு ஆள் நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியோடு சேர்ந்துட்டா அடிமையை உரிமை விட வேண்டும். அது முடியாது ரசூலே. முடியவில்லை என்று சொன்னால் 60 நோன்பு வைக்க வேண்டும். ஒரு நோன்பை விட்டதுக்கு கஃபாரா 60 நோன்பு வைக்க வேண்டும். அவர் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய் சிரிக்கிறார், ஒரு நோன்பே முடியலைன்னு தானே இந்த நிலைமை ஆச்சு, நீங்க 60 நோன்பு வைக்க சொன்னீங்கன்னா இது எப்படி சாத்தியமாகும் ரசூலே? சரி பரவாயில்ல, இதுவும் முடியவில்லையா, 60 பேர்களுக்கு 2 நேர உணவு தர வேண்டும். 60 பேத்துக்கு. இப்ப பெருமானார்ட்ட அவர் சொன்னாரு, தர்ற அளவுலயே நான் இருக்கிறேன், நானே மிஸ்கின், 60 பேத்துக்கு என்னால எங்கே தர முடியும்? அதனால் முடியாத ரசூலே. பெருமானாருக்கு அருகிலே ஒரு கூடை இருந்தது, கூடை நிறைய கோதுமை இருந்தது. இதை எடுத்து மதீனாவில் இருக்கிற ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள், 60 பேருக்கு கொடுத்துருங்க ரசூலுல்லாஹ். மதீனாவில் என்னை விட ஏழை யாருமே இல்லைன்னு, எல்லாரும் எனக்கு தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, என்னைய கொண்டு போய் நீங்க யாருக்காவது கொடு, சரி நீங்களே சாப்பிட்டு தொலைங்க. இந்த சட்டத்தை நாம் சமூகத்திற்கு சொல்ல முடியாது. சமூகத்திற்கு இந்த சட்டம் அல்ல, இது ரசூலுக்கு சொன்னமா. குசூசியாத்துன் நபி பெருமானார் தீர்ப்பு இப்படி கொடுத்திருக்கிறார்கள். பூமியில இருந்து கொண்டே நிறைய பேர்களுக்கு பெருமானார் தீர்ப்பாய் சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறார்கள். நாம இங்க உட்கார்ந்துக்கிட்டு ஆப்சாவும் அஜர்த்து சேர்ந்து உங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் இருக்கு, அவருக்கு சொர்க்கம் இருக்கு, இவருக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொன்னா 3ஆவது நாள் கபரஸ்தானுக்கு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க உம்மத்து. சரி போய் பார்த்துட்டு வாங்க அஜர்த்துன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திலே ஒரு ஏழை நபித்தோழர், ஒரு ஏழை தோழர், அவருடைய பிள்ளை புதிதாக இஸ்லாத்தை ஏற்ற ஒரு பணக்காரர். அந்த பணக்காரரின் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பேரித்த மரம், அதிலிருந்து சில பழங்கள் விழுந்திருக்கிறது. இந்த ஏழை நபித்தோழரினுடைய பிள்ளை போய் வாயில் எடுத்து போட்டு விட்டார், வாயில் எடுத்து போட்டார். இதை பார்த்த அந்த பணக்காரர், அப்பதான் புதுசா முஸ்லீம் ஆயிருக்காரு, வயசுல பெரிய மனுஷன், வாயில போட்ட உடனே நம்ம தோட்டத்து பழத்தை வாயில போடுறான் சின்ன பையன்னு, நேரா போய் வாயை திறந்து பழத்தை இழுக்க வாயும் கிழிந்து போடும். நேரா அந்த ஏழை நபித்தோழர் ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, ரசூலே பழத்தை எடுத்தது தப்பு இல்லை, ஆனா வாயையும் சேர்த்து கிழிச்சிட்டாரு, வாயை கிழிச்சிட்டாரு ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணக்கார நபித்தோழருக்கு சொன்னார்கள், வாயை கிழிச்சதுனால அந்த ஒரு மரத்தை இந்த ஏழைக்கு கொடுத்து விடுங்க, சொர்க்கத்தில் உங்களுக்கு மரம் தருகிறேன், இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் மரம் தருகிறேன்.
அவர் வயசானவர் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், முடியாது. எங்க வீட்டு பாதல இருக்க மரத்தெல்லாம் கொடுக்க முடியாது. பொதுவாக வயசான ஆட்கள் சீக்கிரம் இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? டாக்டர்கிட்டயே போய் உட்காந்தாலும் அவங்க சொல்றதான் சொல்லிட்டு இருப்பாங்க, டாக்டர் முதல்ல 15 இட்லி சாப்பிடுனேன், இப்போ 2 இட்லி கூட சாப்பிட முடியல, சொல்றதெல்லாம் உண்டு. எவ்வளவு வேகமா முதல்ல நடப்பேன், இப்போ ஒண்ணுமே முடியல டாக்டர். அவங்க எதுல பிடிக்கிறாங்களோ அந்த பிடிவாதத்தில் இருப்பார்கள். அவன் நான் கொடுக்க முடியாது. பெருமானாருக்கு முகம் மாறி போனது, அந்த ஏழை தோழருக்கு முகம் மாறி போனது. இப்படி சொல்லிட்டாங்க. பக்கத்துல அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்திருந்தாங்க. ரசூலை நான் வாங்கி தரட்டுமா? அந்த மரத்தை வாங்கி தந்தால் எனக்கு சொர்க்கத்தில் மரம் கிடைக்குமா? டீலிங். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி தாருங்களே. நேரா போய் பக்கத்துல உட்கார்ந்தாரு. அந்த பணக்காரர் சொன்னாரு, நான் என் தோட்டத்துல இருந்து ஒரு 10 மரம் தர்றேன், அந்த ஒரு மரத்தை தர்றீங்களா? அதெல்லாம் முடியாது. அடுத்த சைபரை சேர்த்துட்டாரு, 100 மரம் தருகிறேன், அந்த ஒரு மரம் கிடைக்குமா? இந்த பணக்காரர் முடியாது, என் தோப்பில் 1000 மரங்கள் இருக்கிறது, தோப்பையே எடுத்துக்கொண்டு ஒரு மரத்தை தாருங்கள். ரசூலின் காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் ஒரு ஏழையின் துயரத்தை துடைப்பதற்காக, பெருமானாரின் மனதை சந்தோஷப்படுத்துவதற்காக ஒரு தோப்பை கொடுக்கிறார். எந்த சலனமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரசூலே அந்த மரத்தை வாங்கி கொடுத்துட்டு இந்த ஏழைக்கு கொடுத்துருங்க. பெருமானாருக்கு முகத்துல சந்தோஷம், ஏழைக்கு சந்தோஷம். அபூ தஹ்தா ரலியல்லாஹு புறப்பட்டு போறாங்க. பெருமானார் அழைக்கிறார்கள், அபூ தஹ்தா சொர்க்கத்தில் மரம் தருவேன் என்று சொன்னேனே, அந்த மரம் எப்படி இருக்கும் என்று கேட்கவே இல்லை. அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, ரசூலே என்னுடைய மரம் எப்படி இருக்கும் சொர்க்கத்தில்? நீ விரைவு வாகனம் குதிரையிலே செல்லுவாய், 500 ஆண்டுகள் முடிந்திருக்கும், அந்த மரத்தின் நிழல் முடிந்திருக்காது. உனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய இடத்தை தருவான். இது ரசூலுக்கு மட்டும் சொந்தம். அல்லாஹ் அக்பர். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஹுசூசியாத்துக்கள், நிறைய சட்டங்கள் இருக்கு. மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன விஷயங்களிலும் சில நேரத்தில் கோபப்பட்டிருக்கிறார்கள், இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக. சின்ன சின்ன விஷயத்தில் எல்லாம் ரசூலுல்லாஹ் கோபப்படுவார்கள். காரணம், இந்த உம்மத்து சீராக வேண்டும். அல்லாஹு அக்பர். ஒரு சஹாபி வர்றார், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. இந்த உபய் இப்னு கஅபை பற்றி ஒரு நபி தோழர், அவர் தொழுவ வைக்கிறாரு, தனியா தொழுகிறார். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தொழுவ வைக்கிறாங்க, அவர் தனியா தொழுகிறார். இது கம்ப்ளைண்டா போகுது ரசூலுல்லாஹ்ட்ட. ஜமாத் நடக்கும்போது அவர் தனியா தொழுதுட்டு போறார். ரசூலே பெருமானார் கூப்பிட்டாங்க, ஏன் தனியா தொழுதுட்டு போறீங்கன்னாங்க. ரசூலே குடும்பம் புள்ள குட்டி எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, நான் சம்பாரிச்சாதான். இவர் மாட்டுக்கு பக்கரா சூரா ஓதிட்டு இருக்கிறார். இவர் எப்ப முடிப்பாருன்னு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். போய் நின்னா ஒரு மாட்டுக்கு ஓதிக்கிட்டே இருக்கிறாரு, அதெல்லாம் அவர் பின்னாடில நிற்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மாறி போனது. தொழ வைத்த உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து சொன்னார்கள், உங்களுக்கு பின்னால் பலகீனமானவர்கள் இருக்கலாம், உங்களுக்கு பின்னால் நோயாளிகள் இருக்கலாம், பெண்மணிகள் பால் கொடுக்கும் சூழலில் இருக்கலாம். நீங்கள் ஃபர்லு தொழுகையை தொழ வைத்தால் சீக்கிரம் தொழ வைக்க வேண்டும். பெருமானார் முகமாறி, நபில் தொழுகிறீர்களா, சுன்னத் தொழுகிறீர்களா, தனியாக தொழுகிறீர்களா, எப்படி வேண்டுமானாலும் தொழுகிறீர்கள், ஆனால் ஃபர்லை நீங்கள் விரைவுபடுத்த வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு தேவையில்லாத கேள்வி கேட்டா முகமாறி, இந்த நிலையே வேற மாதிரி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் நபி தோழர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ கேளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட என்ன கேட்கணுமோ அதை தான் கேட்கணும். ஹுதாஃபா ரலியல்லாஹு தஆலா எந்திரிச்சு, எங்க அத்தா பேர் என்னன்னு கேட்டார் ரசூலுல்லாஹ்ட்ட. இல்லை சிக்கலான கேள்வி இல்லை, ஏதாவது மாத்தி சொல்லிட்டா பெரும் பிரச்சனை வந்துடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தகப்பனாரினுடைய பேரை சொல்லுகிறார்கள்.
அதுக்கு அடுத்தது ஒரு ஜகம் எந்திரிச்சார். எங்கத்தான் வேற என்னண்ட பெருமானாரின் முகம் மாறி போகிறது. அதுல இன்னொரு ஜகம் எந்திரிச்சார். ஒட்டகம் ஆடு காணாம போயிடுச்சுன்னு சொன்னா அது யாருக்கு சொந்தம்னு கேட்டார் ரசூலுல்லாஹ். ஒரு நபிகிட்ட கேட்கிற மாதிரி கேள்வி கேட்காம ஆடு தொலைஞ்சு போச்சு யாருக்கு சொந்தம், கண்டுபிடிச்சா உனக்கு சொந்தம், இல்லாட்டி எடுத்தவனுக்கு சொந்தம், இல்லாட்டி ஓனாய்க்கு சொந்தம்னாங்க. பெருமானார் அந்த முகம் மாறி போகிறது. ஒரு நபியிடத்துல என்ன கேட்க வேண்டுமோ, நீதிபதியிட்ட போய் என்ன கேட்கணுமோ அதைத்தான் கேட்கணும், கண்டதையும் கேட்டு விடக்கூடாது. பெருமானாரின் முகம் மாறி போகிறது. அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில இடம்பெற்ற ஹதீஸ், இது எல்லாமே புகாரில வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில் சிறுநீர் கழிப்பதை கூட அனுமதி அளித்தார்கள். ஒரு கிராமவாசி சிறுநீர் கழிக்கிற, எல்லாரும் விரட்டுறாங்க, பெருமானார் விரட்டாதீர்கள், சிறுநீரை கழிக்க விட்டுட்டு கடைசியில் தண்ணி ஊத்துனாங்க. ஆனா பள்ளியிலே ஒரு காரன் எச்சியை பார்க்கிறார். யாரோ ஒரு ஆள் எச்சி திப்பி இருக்கிறார், இந்த எச்சி காஞ்சு போயிருக்கு. பெருமானார் பார்த்த உடனே முகமெல்லாம் சிவத்து போனது. அதை போய் ஒரு குச்சியை எடுத்து பெருமானார் சுரண்டி சுத்தப்படுத்தி விட்டு, பள்ளி தொழுவதற்காக துப்புவதற்காக அல்ல, சுத்தமாக வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மை சார்ந்தது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு சுத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை முகப்பாவனையிலேயே பெருமானார் காட்டித் தருகிறார்கள். அல்லாஹு அக்பர். இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தை சுத்தப்படுத்தியது. இனி நான்காவது கட்டமாக பெருமானார் சிவில் வழக்கு அதற்கு எப்படி தீர்ப்பு செய்கிறார்கள். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த தீர்ப்புகள் எல்லாம் அலாதியான. அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா தோட்டம். அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுக்கு, அதாவது கொடை வள்ளல்கள் 10 பேர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒருவர் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா. அவரின் பக்கத்து தோட்டத்துக்காரர் வந்து சொல்லுகிறார், என் தோட்டத்துக்கு இவர் நீர் கொடுப்பதில்லை என்றார். பெருமானார் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹுவை அழைத்து சொன்னார்கள், தண்ணீர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது, தண்ணீரை தடை செய்யாதீர்கள் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். சொன்ன முன்ன அந்த பெருமானார்ட்ட ரிப்போர்ட் கொண்டு வந்தாரே பக்கத்து தோட்டத்துக்காரர், அவர் சும்மா இருக்காம பெருமானாரை பார்த்து சொன்னாரு, உங்க மச்சாங்கிறதுக்காக வேண்டி தீர்ப்பை ஏதாவது மாற்றி கீத்தி சொல்லிடாதீங்கன்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இனி அவருக்கு தண்ணீரை தடை செய்து விடுங்க, தண்ணீரை தடை செய்து விடு. அல்லாஹு அக்பர். அதுக்கப்புறம் வந்தார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபி, உலகத்திற்கே வழிகாட்ட வந்த நபி, உனக்கு என்ன அநீதி அளித்து விடுவேனா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடப்பிரச்சனை பெருமானார் தீர்த்து வைக்கிறார்கள். தொழுகை இபாதத், இது பிரச்சனையும் சிவில்ல தான் கேட்கிறாங்க இஸ்லாத்துல. தொழுகையில பிரச்சனை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி சரி செய்வார்கள்? ஜகாதி வர்றாரு, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பள்ளிவாசல்லே பார்க்கலாம், வேகமா தொழுகிறார், தக்பீரை கட்டுறாரு, அடுத்து கொஞ்ச நேரத்திலே ருக்குக்கு போறாரு, சஜ்தாக்கு போறாரு, போய்கிட்டே இருக்கிறார். எல்லாம் தொழுது முடிச்ச உடனே வெளியே போகும்போது பெருமானார், அந்த துசல்லி, நீ தொழுதியான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஆமாண்டார். என்னக்கெல்லாம் துசல்லி, நீ தொழுகலை, திரும்பி போட்டார். என்னக்கெல்லாம் துசல்லி, திரும்ப போய் அதே மாதிரியே தொழுகிறார். காக்கா கொத்தின மாதிரின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. தொழுது திரும்பி போறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த துசல்லி, தொழுதியான்னு கேட்டாங்க. ஆமா, இன்னக்கெல்லாம் துசல்லி, நீ தொழுகவே இல்லைன்ட்டாங்க. மூன்றாவது முறை, ரசூலே நீங்களே சொல்லிக் கொடுங்கள் ரசூலே. உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று ருக்குஇலே 3 தஸ்பீஹ் அளவுக்கு சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பதை நிதானமாக 3 முறை, சுஜூதிலே சுப்ஹான ரப்பியல் நிதானமாக 3 முறை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர் சொல்லுகிறார், இப்படி ஒரு ஆசிரியரை நான் பார்த்ததே. எங்கே என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதற்கான தீர்வு. அல்லாஹ் அக்பர். நம்ம இங்கே செய்கிறது போலவே பெருமானார் காலத்தில் ஒருத்தர் செஞ்சார். நம்ம என்ன செய்வோம், இமாம் ருக்குல இருந்தாருன்னா ஒரு ரக்காத் கிடைக்கணுங்கிறதுக்காக ஹவுஸ்லயே ருக்கு செஞ்சு சர்ன்னு வந்து சேர்ந்துருவார், ஜெட்ல வந்த மாதிரி இல்லையா? அங்கேயே ருக்கு நடக்கும். ஏன்னா ஒரு ரக்காத்து போயிருக்கும்.
ஆனா அவருக்கு 4 ரக்காத்தும் போயிடும். 2 தக்பீர் தேவை. தக்பீர் தஹரீமாவும் நமக்கு தேவை, சனா வேண்டும், அதற்கு பிறகு ருக்குவுடைய தக்பீரும் வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த ரக்காத்து கிடைக்கும். அங்கிருந்து ஜெட்டு கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே முன்னால் பார்ப்பதை போட்டு பின்னாலும் பார்ப்பார்கள். ஒரு சஹாபி அப்படி ஜெட்டு வேகத்தில் வந்து சேர்ந்துட்டார். அவருக்கு ஒரு ஆசை, ரசூலோடு தொழுகை கிடைச்சிடணும்னு ஆசை. பெருமானார் தொழுகையை முடித்து விட்டு சொன்னார்கள், அந்த ஹரிஸ் ரொம்ப பேராசையோடு இருக்கிறார், தொழுகை கிடைக்க வேண்டும் என்ற பேராசை இருக்கிறது. ஆனால் பெருமானார் சொன்னார்கள், தொழுகை இப்படி தொழுகக்கூடாது, சகீனத் வக்கார், கம்பீரத்தோடும் நிம்மதியோடும் தொழுகைக்கு வர வேண்டும். ஒரு ரக்காத்து தப்பிவிட்டால் அதை எழுந்து தொழ வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஒரு சஹாபிக்கு டவுட் வந்துருச்சு. இந்த டவுட் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்கு. நம்ம 2 ரக்காத்து பின்னாடி வந்து தொழுகிறோம்னா எது நமக்கு முந்தின 2 ரக்காத்து, எது பிந்தின 2 ரக்காத்து அப்படிங்கிற டவுட் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லையா? நமக்கு எது முந்திய ரக்காத்? ஏன்னா பர்து தொழுகையில முந்திய ரக்காத்துல தான் லம்மு சூரா ஓதுவோம், அல்ஹம்து சூராவோட சேர்த்து எது ஓதுவோம், துணை சூரா ஓதுவோம். பிந்திய 2 ரக்காத்துல வெறும் அல்ஹம்து சூரா மட்டும்தான். 2 ரக்காத்து நம்ம விட்டுட்டு வந்தோம்னா நமக்கு எது முந்திய ரக்காத் என்றால் பெருமானார் டவுட், ரசூலே உங்களோட நாங்க சேர்றதான முந்திய ரக்காத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் எதை தொழுகிறீர்களோ, எழுந்து தொழுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய முந்திய 2 ரக்காத். நீங்கள் விட்டதுதான் உங்களுக்கு முந்தியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார். எல்லா விஷயங்களுக்கும் தீர்வு தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை போல நம்ம சமூகத்தில் நடக்கிறதா எடுத்து சொல்லுகிறேன். இதா காலத்திலேயே ஒரு பெண்மணியினுடைய கணவர் தலாக் விட்டு விட்டார், இத்தாவின் காலத்திலேயே இன்னொருவரை மணமுடிப்பல். ரசூலே இந்த மாதிரி மாப்பிள்ளை கேட்குறாங்க, அதனால என் கணவர் தலாக் விட்டு விட்டார், நான் திருமணம் முடித்துக் கொள்ளலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறார். பிறக்கிற குழந்தை யாரை சார் அறவே கூடாது. இறந்து போயிட்டாருன்னா 4 மாசம் 10 நாள், தலாக் விட்டால் 3 மாதங்கள் இதான் இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு அப்படி இல்லை, 40 நாள்லயே 40 நாள் முடிஞ்சவே இதான் முடிஞ்சிருச்சுன்னு இவங்களா ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. 40 நாள் முடிஞ்சுன்னா எங்க வேணாலும் போயிடலாம் அந்த அம்மா என்று இந்த சமூகம் முடிவு கட்டுகிறது. ஆனால் பெருமானாரின் தீர்வு அழுத்தமானது. அதே மாதிரி யாராம் கட்டிட்டாக்கா நிக்காஹினுடைய பேச்செல்லாம் பேசக்கூடாது. யாராம் கட்டிட்டா குத்துபா ஓடக்கூடாது, மொழி. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா பொண்ணு மாப்பிள்ளை பேச்செல்லாம் எங்க தான் நடக்குதுன்னு சொன்னா அங்க மக்காவிலையும் மதீனாவிலையும் தான் நடக்குது. நாங்க அங்கேயே முடிவு பண்ணிட்டோம், அங்கேயே பார்த்தாச்சு, முடிவு பண்ணியாச்சு. எஹ்ராமிலேயே அரபா மைதானத்திலேயே கண்டதை சொல்லுகிறேன். அரபாவிலே இங்க அரபாவில் வச்சு ஒப்பந்தம் போட்டாக்கா சந்தோஷமா இருக்குன்னு ஒரு அஜியார் சொன்னாரு. நவுது பில்லா, அஜ்ஜே கூட போயிடும். அரபாவில் நிக்கா, எஹ்ராமில் இருக்கிற நிக்காஹின் ஒப்பந்தம் எப்படி கூடும்? பெரிய ஹராம். அல்லாஹ் அக்பர். இந்த உம்மத்திற்கு தெரியவில்லை, பெருமானார் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள். ஜபீபா ஹபீபா பின்த் சஹல், என் வீட்டுக்காரர் எனக்கு பிடிக்கல ரசூலே, ஹுலா வேணும். ரசூல்லாவுடைய காலத்தில் ஹுலா 2ஓ 3ஓ நடந்திருக்கு, தலாக் 8 நடந்திருக்கு, அவ்வளோதான். எனக்கு ஹுலா வேண்டும் ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன காரணம்னு சொன்னாங்க. கேட்ட காரணம் பொருத்தமாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஹுலா கேட்கிறாய் அம்மா, அவர் கொடுத்த மகரை நீ திரும்ப தருகிறாயா? அவர் என்ன மகர் கொடுத்தார்? எனக்கு ஒரு தோட்டத்தை மகராக கொடுத்தார், அதை திரும்ப தருகிறாயா? ஆம், நான் திரும்ப தருகிறேன் என்ற சூழலே திரும்ப பெற்றுக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை தலாக் விட சொன்னார்கள். பெண்ணுக்கு தலாக்கின் உரிமை கிடையாது. அதை மட்டும் இஸ்லாம் கொடுத்துருந்துச்சுன்னு சொன்னா ஒருத்தனும் நிம்மதியா வீட்டில் வாழ முடியாது. உப்பு வாங்கி தரலன்னா தலாக் ஆயிடும் இல்லையா? ஒரு ரமலான்ல சேலை வாங்கி தரலன்னா முடிஞ்சு கதை.
அல்லாஹு அக்பர். குலா என்றால் கேட்குதல். அவங்க தலாக்காக நான் குலா கொடுத்துட்டேன்னு சொல்ல முடியாது. குலா கேட்க வேண்டும், கணவன் தலாக் கொடுக்க வேண்டும். கணவன் கொடுக்க மறுக்கிறான், அநியாயக்காரனாக இருக்கிறான், ஜமாஅத்து அந்த நிக்காகை உடைக்கிற உரிமை ஜமாஅத்துக்கு இருக்கிறது, நீதிபதிக்கு இருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு அக்பர். ரிஃபா, இம்ராஅத்தே ரிஃபா, ஹம்சாவுக்கு பிடிச்ச ஹதீஸ் குதுபத்து சோபனால. அப்ப அன்பிற்குரியவர்களே, இம்ராஅத்தே ரிஃபா இல்லையா, ஒரு திருமணம் முடிக்கிற ரிஃபாவினுடைய மனைவி. இம்ராஅத்தே ரிஃபான்னு சொன்னா, ரிஃபாங்கிற ஒரு சஹாபி, அந்த சஹாபி மனைவியை தலாக் விட்டு விட்டார். அந்த அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணுச்சு. அந்த கல்யாண வாழ்க்கை மங்களகரமாக இல்லை. அப்ப அந்த அம்மா நினைக்குது, முந்தைய கணவனிடத்திலே நான் சேர வேண்டும், இவர் சரியில்லை, முந்தைய கணவர் நல்லா இருந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவராக இரண்டாவது கணவராக விரும்பி உன்னோடு இணைந்து தலாக்கு கொடுத்து இத்தா முடிந்தால் சேரலாம், இல்லைன்னா சேரக்கூடாது. ஒருத்தர் கேட்டார், என்னங்க அநியாயமா இருக்கு, முந்தைய கணவனோட சேர்றதுக்கு இவ்வளவு பெரிய கொடுமையா? தலாக்கே கொடுத்துட்டாரு ஒருத்தர், மனைவி 3 தலாக் கொடுத்துட்டாரு. அப்ப திரும்பவும் மனைவியோடு சேர வேண்டுமானால் மனைவி என்ன செய்யணும்? இன்னொருவரை, ஹத்தா தன்கிஹ ஜௌஜன் கைரா. ஏன் இவ்வளவு கடுமையாக மார்க்கம் சொல்லுகிறது? தலாக்கு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் சொல்கிறது. இவ்வளவு கடுமை. அடுத்தவன் பார்ப்பதையே பொருந்திக் கொள்ளாத நாம் அடுத்தவன் தன் மனைவியோடு இருப்பதை பொருந்திக் கொள்வானா? இவ்வளவு பெரிய சட்டம் இருக்கிறது, அதனால் தலாக்கு கொடுக்காது, சேர்ந்து வாழ் என்று மார்க்கம் சொல்லுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் பிரச்சனை நடக்கிற போது எவ்வளவு அழகாக பெருமானார் தீர்ப்பு செய்தார்கள், சேர்ந்து வாழ்ந்தார். எவ்வளவு சட்டம். அலி பாத்திமா, அலி ரலியல்லாஹுக்கும் பாத்திமா ரலியல்லாஹுக்கும் நிறைய சட்டம் வந்திருக்கு. அலி ரலியல்லாஹு பொதுவாகவே ஆம்பளையை இன்னைக்கு சரி அன்னைக்கு சரி ஏதாவது வம்பு எடுத்துருவாங்க. உள்ள போனா என்ன சேர்த்து சொல்றீங்க, எங்க வீட்டிலாம் பொம்பளை தானே வம்புழுக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. அலி ரலியல்லாஹு தஆலா ஏதாவது செய்வாங்க, பாத்திமா ரலியல்லாஹு சண்டை. அலி ரலியல்லாஹுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, சண்டை போட்டா சட்டை எடுத்துக்கிட்டு அலி ரலியல்லாஹு வெளியே போயிடுவாங்க. இதுதான் ஆம்பளைகளுக்கு நல்லது. அதே மாதிரி வெளியே போய் சண்டை, வெளியே போயாச்சு, போய் பள்ளிவாசல்ல சட்டையை கழட்டி போட்டு படுத்துருக்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திமாட்ட வந்தாங்க. என்னம்மா பாத்திமா கோபத்தோடு இருக்கிற, ஒரு மாதிரியா இருக்கிறியா, என்ன காரணம்? இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தூக்கிட்டு போயிட்டாரு, அதனால கோபத்தில் இருக்கிறேன். நாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? மகளின் மீது கொண்ட பாசம். அதுங்க எப்படிப்பட்ட மக தெரியுமா? 7 பேரில் 6 பேர் மௌத்தா போயிட்டாங்க. 3 ஆம்பளை பிள்ளை மௌத்து, 3 பொம்பளை பிள்ளை மௌத்து. இருக்கிறது யார் மட்டும்தான்? ஒற்றை கண்மணி, பிலாத்தும் மின்னி, என் ஈரல் குண்டு என்றார்களே, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா மட்டும் இருக்கிறாங்க. இந்த உம்மத்துக்கு அழகான பாடம். உள்ளமெல்லாம் பாத்திமாவின் மீது. ஆனா பெருமானார் ஒரு நாள் கூட வெளியே காட்டினதே இல்லை. அப்படியாம்மா திட்ட போயிட்டாரு, நம்மளா தான் என்ன சொல்லுவோம், அந்த சொட்ட பயலுக்கு கட்டி கொடுத்ததே தப்பு இல்லையா, இல்லை ஒன்னே வேற திட்டானா என்று 1000 மருமகனை வசை வார்த்தைகளால் அள்ளி விடுவோம். ஆனா பெருமானார் எதுவுமே செய்யல, தேடிப்போம். நேரம் மருமகனை தேடி போனாங்க. மருமகனை தேடிய மாமனார் உன பள்ளியாச்சல படுத்திருக்கிறார். கும் ஆபத்ரா, மண்ணின் தகப்பனை எழுந்திருங்க, கூட்டிட்டு வந்து உள்ளமெல்லாம் பாத்திமா தான். ஆனா பெருமானார் சொன்னாங்க, பாத்திமா உன்னுடைய சொர்க்கமும் நரகமும் உன் கணவர் தானம்மா. கணவனிடத்துல சண்டை போடாத, 2 பேர்களும் சேர்ந்து வாழுங்கள் அம்மா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம குடும்பங்கள்ல இருக்கிற தகப்பன் இப்படி நடந்து கொண்டால் அந்த இல்லங்களில் பிரச்சனை வருமா? மகளின் மீது பாசம் இருக்கிறது, ஆனால் அதை வெளியே காட்டவில்லை. அந்த குடும்பம் இணங்கி வாழ வேண்டும் என்பதற்காக கணவனை மருமகனை சேர்த்து வைத்த அற்புதமாமனார். லிஹார் பெருமானாருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். சில சட்ட திருத்தங்களை இந்த சிவில் அல்ல திருத்தி கொடுக்கிறான். குர்ஆனில் இடம்பெற்ற வரலாறு. ஹவுலா பின்த் தரிபா
ரொம்ப ஆக்டிவான பெண்மணி, ரொம்ப ஆக்டிவ். கௌலா பின்த் தரிபா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. ரசூலே, என் கணவர் என்னை பார்த்து சொன்னாரு, உன்னை பார்த்தா எங்க அம்மா மாதிரியே இருக்குன்னு சொன்னாரு. முகத்தை பார்த்தா அம்மா மாதிரி இருக்கு, செயல்பாட்டை பார்த்தா அம்மா மாதிரி இருக்குது. பெருமானார் அப்படியே சொன்னாரு அப்படின்னு தலாக் ஆயிருட்டாங்க. ரசூலே அந்த நினைப்புல சொல்லல அவரு. அவர் சொன்னது அந்த நினைப்புல இல்லை ரசூலே. ஆயிஷா ரலியல்லாஹு வந்து விரட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா சொன்னதுதான் சட்டம். தலாக்காயிடுச்சு. நேர அந்த அம்மா சஜிதாவில் விழுந்து அழுதுச்சு. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கது சமி அல்லாஹு கௌலஹா. அந்த அம்மா பேசுனா அல்லாவே கேட்பானா. உமர் ரலியல்லாஹு தஆலா நண்பர்களோடு போய் கொண்டிருக்கிற போது அந்த வயசான அம்மா கௌலா உமர் ரலியல்லாஹு கூப்பிட்டு, அல்லாஹ்வை பயந்துக்கோ உமர்னுச்சு. எப்படி இருக்கும் கூட வந்த ஆளுகளுக்கெல்லாம்? அல்லாஹ் உமர் பயப்படுறதா? என்ன சொல்லுகிறீர் கிளம்பி? உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களா, அந்த அம்மாவை பேச விட்டுருங்க. இந்த அம்மா பேசுனா அல்லாவே கேட்கிற போது இந்த உமர் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? இந்த உமர் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, இந்த கௌலா அழுதார்கள். அல்லாஹ் சட்டத்தை திருத்துகிறான். இது தலாக் அல்ல, இது லிஹார். சட்டத்துக்கு பேர் லிஹார். இதற்கு கஃபாரா இருக்கிறது. 60 நோன்பு வையுங்கள், கணவனும் மனைவியும் சேர்ந்து கொள்ளலாம், அல்லது 60 பேர்களுக்கு உணவு கொடுங்கள், சேர்ந்து கொள்ளலாம் என்ற சட்ட மாற்றம் ஒரு பெண்மணியால் இந்த உம்மத்திற்கு கிடைக்கிறது. இப்படியே சிவில்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வியாபாரம் குறித்து நிறைய பேசி இருக்கிறார்கள். அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சோன்னு சொன்னா நிறைய பேசுவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாய் வியாபாரம் கூடவே கூடாது என்கிறார்கள் பெருமானார், தடுத்திருக்கிறார்கள். நாய் பிசினஸ். அதனாலதான் இந்த உம்மத்துல இஸ்லாமியர்கள் அதை செய்யறது இல்லை. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அதே மாதிரி யூக வணிகம், ஒரு பொருளை கண்ணால் பார்க்காமல் வியாபாரம் செய்வது யூக வணிகம். இன்னைக்கு இன்டர்நெட் ஃபுல்லா தானே, ஆன்லைன் பிசினஸ். யூக வணிகம் கூடாது, மற்றவர்களுக்கு அது இடைஞ்சலை கொடுக்கும். பெருமானார் தடுத்திருக்கிறார். யூக வணிகம் கூடாது என்கிறார். மரத்திலே பூக்கள் பூத்திருக்கிற போது, நம்ம கேரளாவில பக்கத்துல எல்லாம் பூவிலேயே மாமரத்தை விட்டுருவாங்க, ஏலத்துக்கு விட்டுருவாங்க. குத்தகைன்னு சொல்றமா இல்லையா? இதை பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். யாருக்காவது ஒருவருக்கு லாபம், ஒருவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் குத்தகை கூடாது. மிருகம் ஹயாத்தா இருக்கும் போதே ஆடு, இந்த ஆடு இத்தனை கிலோ வரும். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் வாங்கிக்கிறோம் இல்லையா? ஹயாத்தாவே அறுக்கிறதுக்கு முன்னாடியே எடை போட்டு வாங்குவதை பெருமானார் தடுத்தார்கள். அதுல ஒருவருக்கு லாபம் ஏற்படும், ஒருவருக்கு நஷ்டம் ஏற்படும். முலாமசா முனாபதா. இந்த பர்மா பஜார்லாம் ஒரு காலத்துல ஏதாவது ஒரு பொருளை தொட்டுட்டோன்னா வாங்கி வச்சுடணும். அண்ணா தொட்டுட்டு இல்லை வாங்கணுமா சொல்றதுக்குள்ள அண்ணா நம்ம தான் இல்லையா? அல்லாஹ் அக்பர். இதுக்கு பேர் முலாமசா, தொட்டால் எடுக்க வேண்டும் என்ற இந்த வியாபாரத்தை தடுத்திருக்கிறார்கள். இப்படி தூக்கி போட்டா எந்த பொருள்ல விழுகுதோ அந்த பொருள் அவருக்கு சொந்தம். இதுக்கு பேர் முனாபதா. இதை பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளத்தில் இருக்கிற மீனை, தண்ணீருக்குள் இருக்கிற மீனை விற்பதை தடுத்திருக்கிறார்கள். குளத்தை ஏலம் விடுறாங்களா இல்லையா? இந்த குளத்துல இவ்வளவு மீன் இருக்கும், ஒரு 200 கிலோ மீன் இருக்கும், இவ்வளவு ஏலம் கூடாது. எவ்வளவு என்று தெரியாது, ஒருவருக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிடும். பெருமானார் தடுத்திருக்கிறார்கள். இப்படி வியாபார சட்டங்கள், வசியத்துக்கள், அல்லாஹ் அக்பர், ஃபராயில்கள், இறந்து போய்விட்டால் கடமையான விஷயங்கள், இதெல்லாம் சிவில். இறந்து போயிட்டா யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? உலகத்தில் எந்த நூலும் சொல்லவில்லை. அதே மாதிரி இந்த உம்மத்து விளங்கணும். இறந்து போயிட்டா 40 நாளைக்குள்ள பிரிக்கலைன்னா அந்த சொத்து அவருக்கு முசீபத்தாக மாறிவிடும். இன்னைக்கு நிறைய சொத்துக்கள், தாத்தா சொத்து என்ன பிரிக்கப்படலை, பாட்டி சொத்து என்ன பிரிக்கப்படலை, அப்படியே ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை, முசீபத்தாக மாறிவிடும். 40க்குள் அது பிரிக்கப்பட வேண்டும். இந்த உம்மத்து உணரவே இல்லை. ஒரு சஹாபி, அவருக்கு இருந்தது 6 அடிமை, அந்த 6ஐயுமே வசியத் செஞ்சுட்டார். நான் உரிமை விட்டேன், மொத்தப்பிட்டார். பெருமானார்ட்ட பிரச்சனை வருது. ரசூலே, பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, இவர் வாட்டுக்கு 6 அடிமை உரிமைன்னு சொல்லிட்டு மூத்த போயிட்டாரு, வசியத் செஞ்சுட்டாரு, என்ன செய்யட்டும்? பெருமானார் சொன்னார்கள், வசியத் என்பது 3ல் 1 தான்.
இவர் வசியத் பண்ணாருன்னா அவர் சொத்துல எவ்வளவுதான் கொடுக்க முடியும்? 3/1 தான் வசியத். அப்ப 6 அடிமையில சீட்டு போட்டு 2 அடிமையை உரிமை விட்டு விடுங்கள், பாக்கி இருக்கிற 4 அடிமைகளும் யாருக்கு சொந்தம்? அவர்களின் பிள்ளைகளுக்கு சொந்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறார்கள். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா இவருடைய ஒட்டகம் போய் பக்கத்து தோட்டத்தில் மேய்ஞ்சிருச்சு. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனை வருது, இது மாதிரி மேய்ஞ்சிருச்சு, அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கணும் என்று பிரச்சனை வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகலில் மேய்ந்தால் நஷ்ட ஈடு தேவையில்லை, பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தோட்டக்காரனுக்கு சொந்தம். இரவிலே மேய்ந்தால் தோட்டக்காரன் பொறுப்பு அல்ல, யாருக்கு பொறுப்பு? பரா இப்னு ஆசிப் நீங்கள் கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமே எழுதுகிறார். பாட்டிக்கு எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, பாட்டியை தவிர வேறு யாரும் இல்லை, பாட்டியை தவிர யாரும் இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஆட்சி காலத்தில் நடக்குது. பாட்டியை தவிர யாரும் இல்லை. இதுக்கு எப்படி கொடுக்கறது என்றால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்றாங்க. ஹுசைமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், 6இல் ஒரு பகுதி கொடுக்க வேண்டும், மிச்சத்தெல்லாம் பைத்துல் மால்ல சேர்த்தணும், 6ல் ஒரு பகுதி கொடுக்கணும். அல்லாஹு அக்பர். இதை சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு சந்தோஷம் அடைந்தார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், ரசூலின் வாயால் இதை நான் கேட்டிருக்கிறேன். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சட்டங்களையும் இந்த உம்மத்திற்கு வகுத்து கொடுத்து விட்டு அதே நேரத்தில் கிரிமினல் சட்டம் என்று வருகிற போது பெருமானார் அதில் சலுகையே காட்டவில்லை, சலுகையே காட்டவில்லை. சிவில்ல நிறைய சலுகைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஆனா கிரிமினல் சட்டம் என்று வருகிற போது பெருமானார் ஒருவருக்கும் சலுகை காட்டியதாக வரலாறு இல்லை. என் மகள் ஃபாத்திமாவே திருடி இருந்தார். ஒரு பிரச்சனை வருது, ரொம்ப உயர்குலத்து பெண்மணி திருடிட்டாங்க, அதனால ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாக்கா கையை வெட்ட சொல்லுவாங்க. ரசூலுக்கு விருப்பமானவர் உசாமா ரலியல்லாஹு, ரசூல்லா மடியிலேயே இருப்பார், உசாமாட்ட சொல்லி அனுப்புறாங்க. உசாமா ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, ரசூல் உயர்குலத்து பெண்மணி கேவலம் இல்லையா, அந்த இனத்துக்கே கேவலம் இல்லையா, கையை வெட்டணுமா என்று கேட்கிற போது பெருமானாரின் முகம் மாறியது. என் மகள் பாத்திமா தவறளித்தாள், நான் வெட்டியே தீர்வேன். சலுகை இல்லை. ஹஸனியா பெண்மணி விபச்சாரம் செய்து விட்டார். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர விசாரித்தார்கள். திருமணம் முடித்தவள் என்று கல்லால் எறியப்படுகிறது, கல்லால் எறியப்படுகிறது. உமர் நீங்க போய் தொழுகு வைங்கன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா, என்ன ரசூலே நியாயமா இருக்கா, விபச்சாரிக்கெல்லாம் நான் தொழுக வைக்க முடியுமா, என்ன பேசினா உமர்? இந்த பெண்ணின் தௌபா மதீனா முழுக்க கொடுக்கலாம், பணவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டத்தில் சலுகை இல்லை. மதீனாவில் இருக்கிற பைத்தியக்கார பெண்ணை ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டார். இப்ப என்ன சட்டம்? அந்த பெண் மஜ்னூனா தெரியாது, என்ன செய்யறாங்கன்னு தெரியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவன் விபச்சாரம் செய்தானோ அவனை கடுமையாக பெருமானார் கண்டித்தார்கள். ஆனால் அந்த மஜ்னூனாவுக்கு அந்த சட்டம் இல்லை. ஜுஃபானுல் கலம், பேனாவை அல்லாஹ் அவர்களை விட்டு உயர்த்தி விட்டான் பெருமானார் சொல்லிட்டாங்க. இல்ல, மதம் மாறியவர்களுக்கு இதெல்லாம் கிரிமினல், மதம் மாறுதல் கிரிமினல். மதம் மாறியவர்கள் பெருமானார் கொல்ல சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். உரைனா புகாரில வரும், உரைனா வாசிகள் மஞ்சக்காமல ரசூல்லாட்ட வந்து ஈமான் கொண்டு சந்தோஷமா தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஞ்சக்காமாலைக்கு மருந்து கொடுத்தாங்க, அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடியுங்கள், உங்களுக்கு மஞ்சக்காமாலை சரியாயிடும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அது சரியாயிடுச்சு, எல்லாம் நல்லா இருக்கு. அந்த வாயு இந்த ஒட்டகத்தை காப்பாளர், ஒட்டக காப்பாளர், இந்த உரைநாவாசிகள் கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் எல்லாம் சேர்ந்து அந்த ஒட்டக மேய்ப்பாளரை கொலை செய்து விட்டு இந்த ஒட்டகத்தை எல்லாம் பைத்துல் மாலின் ஒட்டகம் அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு மதீனாவை விட்டு புறப்படுகிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி உரைநாவாசிகள் நீங்க உபகாரம் பண்ணீங்க, அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு கிளம்பிட்டான். உமர் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்து வாருங்கள் என்றார்கள். உலகத்துல இப்படி ஒரு தண்டனை ரசூலுல்லாஹ் இவங்களை தவிர வேறு யாருக்கும் கொடுக்கல. முஸ்லத் என்று சொன்ன கண்கள் தனியாக எடுக்கப்பட்டது, காதுகள் அறுக்கப்பட்டது, தலை அறுக்கப்பட்டது, கைகால்கள் அறுக்கப்பட்டது, துண்டு துண்டாய் வெட்டப்பட்டது. என்ன ரசூலே, இவர்கள் ஒரு தவறு செய்யவில்லை, பல தவறு, திருடி இருக்கிறார்கள், மதம் மாறி இருக்கிறார்கள், முர்த்தத்தாகி விட்டார்கள், கொலை செய்யப்பட வேண்டியவர்கள்.
திருடியதற்கு கைவிட்டப்பட வேண்டியவர்கள். அதை விட மேல் இவர்களை நம்பிக்கை மோசமும் செய்திருக்கிறார்கள், நம்பிக்கை மோசம் செய்திருக்கிறார்கள், ஏமாற்றி இருக்கிறார்கள். அத்தனை பாவத்தையும் மொத்தமாக செய்தவர்கள். அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களா, இனிமேல் இந்த உம்மத்தில் முஸ்லிம் இல்லைன்னு நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். சட்டத்திலே சலுகை கிடையாது பெருமானார் இடத்துல. அப்துல்லாஹ் இப்னு ஸர்ஹ் இங்க இருந்த தானே மதம் மாறினால இங்க இருந்த கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு நாடு விட்டு வேறு நாட்டுக்கு போய்விட்டார். இப்பதான் நிறைய அது நடக்குதா இல்லையா? இந்த நாட்டில் இருந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு வேற நாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறாரு இல்லையா? பல ஆயிரம் கோடிகளை கூட வாங்கி கொண்டு வேறு நாட்டுக்கு செல்லலாம், அது பிரச்சனையே கிடையாது. அப்ப தப்பித்து சென்று விட்டார். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன சட்டம் கொடுத்தாங்க தெரியுமா? உலகம் அதிர்ந்து போக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தண்டனை, லா கர்ரத்துல் அர்ள், இவர் இங்கிருந்து தப்பி செல்லலாம், பூமி அவரை ஏற்றுக்கொள்ளாதுன்னு. பூமிக்கு ஆர்டர் போடுறாங்க, அவனை நீ ஏற்றுக்கொள்ள கூட. சிரியாவிலே போய் இறந்தான், அடக்கினால் பூமி தூக்கி எறியும், அடக்கினால் பூமி தூக்கி எறியும். நாய்களும் நரிகளும் கழுகுகளும் சாப்பிட்டது. பெருமானாரின் சட்டங்கள் அதை விட கொடுமையா? கௌமே லூத், ஆண் ஆணோடு புணருதல், பெண் பெண்ணோடு புணருதல். இந்த செய்தி பெருமானாருக்கு வருகிற போது ஃபக்துல் ஃபாயில வல் மஃஊல் பிஹி, இரண்டு பேர்களையும் கொன்று விடுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆண் ஆணோடு சேருதல், பெண் பெண்ணோடு சேருதல் கொலை செய்யப்பட வேண்டிய குற்றம், கொண்டு விடுங்கள். அது எப்படி கொல்லணுங்கிறது அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லும் போது சொன்னாங்க, மலையில இருந்து ஊட்டிருங்கிறாங்க. நேரம் ஊட்டி கூட்டு போற வேண்டியது கொடைக்கானல் கூட்டு போய் தள்ளி விட்டுருங்க. அப்ப எவ்வளவு கொடுமையான குற்றம் என்பதை உணர வேண்டும். கதப், ஒரு பெண் இட்டு கட்டப்படுகிறாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர விசாரித்து விட்டு இட்டுக்கட்டுக்கு 80 கசையடி. தகப்பனார் வந்து சொல்றாரு, நான் என்னை கூட அடிச்சிருங்க, என் பையனை விட்டுருங்க, என்ன கூட அடிச்சிருங்க, பையனை விட்டுருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சட்டங்களில் சலுகை இல்லை என்றார்கள், கடுமையாக நடந்து கொண்டார். திருட்டுக்கு பெருமானார் கையை வெட்டினார்கள். அமானி ஹஜரத்தில் போய் ஒருத்தர் கேட்டாராம், அமானி ஹஜரத் யாருன்னா, அல்லாஹு அக்பர், இன்னைக்கு இருக்க லால்பேட்டை மதரசாவை உருவாக்கியவர்கள். திருட்டுக்கெல்லாம் கையை வெட்ட சொன்னா என்ன அநியாயமா இருக்கு சட்டம்னு. அவங்க சொன்னாங்களாம், ஒரு பெண்மணி ரயிலில் போயிட்டு இருக்கும்போது, ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது டிக்கெட்டை எடுத்து பேக்குள்ளே வச்சிருக்கிறா. ஒரு திருடன் பேக்கை எடுத்துகிட்டு போயிட்டான். டிடிஆர் வந்து கேட்டார் டிக்கெட்டுன்னு. அந்த அம்மாட்ட இல்லை, பேக்கை தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்ல, டிக்கெட் இல்லை, நீ அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிடணும்னு இறக்கி விட்டாரு. ட்ரெயின் போயிடுச்சு. அந்த ஸ்டேஷனில் 4 பேர் அந்த பெண்ணை கற்பழித்து கொன்று விட்டார்கள். பமானி ஜெத்தி கேட்டாங்களா, இந்த பெண் இறப்பதற்கு யார் காரணம்? யார் காரணம்? திருடன். திருடன் தான் காரணம். அந்த திருடன் உங்க கையில கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு? அவன் மட்டும் கிடைச்சா கொன்னே விடுவோம். இஸ்லாம் கொல்ல சொல்லலை, கையை மட்டும்தான் வெட்ட சொல்லுதுன்னாங்க. அல்லாஹு அக்பர். இதை போல சுருபுல் ஹம், மது அருந்தினால் 40 கசையடி கொடுத்தே தீர வேண்டும். சட்டத்தில் சலுகை இல்லை. உமர் ரலியல்லாஹு தன் மகனுக்கே கொடுத்தார். ஒரு தடவை 4 தடவை குடிச்சு 4 அடி வாங்கியிருக்கிறாரு நுஅமான் இப்னு பஷீர். 4 தடவை குடிச்சு ஒவ்வொரு தடவையும் 40 அடி. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்களா, ஒரு திருந்தவே மாட்டார், குடிகாரன் திருந்த பழக்கமே இல்லை, திருந்தவே மாட்டார். அதனால பதுவா செய்யுங்க ரசூலே. பெருமானார், அல்லாஹும்ம ஸல்லல்லாஹு வரஹம் வஹ்தி, அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டார், நீ மன்னிச்சு, இவரின் மீது இறக்கப்படு, ரப்புல் ஆலமீன் இவரின் மீது இறக்கப்படு, வஹ்தி இவருக்கு வழிகாட்டு. அதற்கு பிறகு அவர் குடியின் பக்கம் செல்லவே இல்லை. எல்லாம் தாண்டி கொலைக்கு கொலை செஞ்சிட்டான்னா கண்டிப்பா வேண்டுமென்றே கொலை செய்தால் கொலைதான், கொலைதான். அந்த உறவுக்காரர்கள் மன்னித்தால் மன்னிக்கலாம் என்ற கடும் சட்டத்தையும் கண்மணி நாயகம் இந்த உம்மத்திற்கு காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சட்டங்களை பேணி வாழுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி தருவானாக. இன்றைக்கு காயங்கள் இருந்தால் அதை ஆறுவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த மருந்து பிஸ்மில்லாஹி துர்பத் தர்லினா பிரீட்டி பாலினா
லயஸ்பி சகீமனா பிஇذن ரப்பினா. இந்த வார்த்தை காயங்களை ஆற்றும். உமிழ்நீரை தொட்டு தடவன். பிஸ்மில்லாஹி துர்ப தரலினா பிரீக்கி பாதினா லயஸ்பி சகீமனா பிஇذن ரப்பினா. கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குமானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام. تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى واصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.